என்எல்சி நிறுவனத்தின் இரண்டாவது சுரங்கத்தை முற்றுகையிட முயன்ற ஆயிரக்கணக்கானோர் கைது. வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமது தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் நெய்வேலி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று நெய்வேலி என்எல்சி இரண்டாவது சுரங்கத்தை முற்றுகையிட முயன்றனர். முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் 600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நேற்றைய தினம் பயங்கரவாதிகளால் சுற்றுலா சென்ற பயணிகள் 28 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கொடிய சம்பவத்தை, காட்டுமிராண்டித்தனத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு கொடுஞ்செயல். இந்த செயலை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை செய்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து சட்டத்தின் பிடியில் நிறுத்தி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த பகுதியில் ஒரு அமைதியான சூழல் நிலவ ஆக்கப்பூர்வமான பணிகளை ஒன்றிய அரசு தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் முழுக்க வக்ஃபு நிறுவனத்தை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு சதித்திட்டம் நிரம்பியது அந்த சட்டம். வக்ஃபு என்பது இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை, பள்ளிவாசல்கள், மதரசாக்கள் உள்ளிட்டவற்றை பாதுகாக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என்கின்ற சட்டமானாலும் சரி, பிரிவானாலும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த சொத்து யாருக்குரியது என்பதை சொல்லக்கூடிய அதிகாரத்தை வழங்கக்கூடிய பிரிவாக இருந்தாலும் சரி, இப்படி முழுக்க வக்ஃபு வாரியத்தை நீர்த்து போக செய்வதன் மூலமாக அந்த சொத்துக்களை, லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை அபகரிப்பதற்காக ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு சதித்திட்டமாகவே நாங்கள் அதை பார்க்கின்றோம். இன்றைக்கு அதை எதிர்த்து 100க்கும் மேற்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்ற அமர்வு இன்றைக்கு இடைக்கால தடையை தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி வழங்கியிருப்பதை நீதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய, சட்டத்தின் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். சட்ட திருத்தங்கள் மூலம், புதிய சட்டங்களை உருவாக்குவதன் மூலம் ஒரு சர்வாதிகார நாட்டை உருவாக்குவதற்காக மோடி தலைமையிலான பாஜக அரசு திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்தை இடைக்கால தடை விதித்திருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். அது நிரந்தர தடையாக விதிக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். ஆக இந்த சட்டம் என்பது ஒட்டுமொத்த வக்ஃபு சொத்தை அபகரிக்கக்கூடியது என்ற காரணத்தால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டு கைதாகக்கூடிய பணிகளில், போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் சென்னையில் எங்களுடைய மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு மத்திய ரிசர்வ் வங்கியை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நடத்தி கைதானோம். இன்றைய தினம் நெய்வேலியில் அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு கைதாகியிருக்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா நகரங்களிலும், மாநகரங்களிலும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும். இந்த சட்டம் திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டங்கள் நடக்கும்.